கொடுத்துட்டு போயிடலாமா? சரி, கொடுத்துட்டே போயிடுவோம். ரகு இந்த வீடு தான். எந்திரிக்க முடியலடி, கையை கொடுங்கடி. பேயை ஏவி விட்டு நான் உன் முதுகெலும்பு முறிக்கணும்னு நினைச்சேன்டி. கடைசியில இந்த தண்ணியை ஊத்தி இருந்தாலே உன் கை கால் முறியும்னு தெரியாம போயிருச்சேடி. ஐயோ, இது தெரியாம அந்த சாமியாருக்கு வர அம்பிட்டு காசை கொடுத்து விட்டனே. இது மட்டும் எனக்கு முதல்ல தெரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கவே, என் வீட்டுல இருக்க பத்திய நெட்ட பரமரம் அவ உழுகிறதுக்கு 10 ரூபாய் எண்ணெய் பாட்டில வாங்கி ஊத்தி இருந்தாலே அவ சறுக்கடின்னு விழுந்து கை கால் முறிஞ்சு போயிருக்குமே. இது தெரியாம பேய் ஏவி விடுறதுக்கு அவன் கிட்ட போய் 5000 கொடுத்து வச்சு. ஆத்தி, நான் கூட வயசான காலத்துல பசங்க இம்பிட்டு துரத்தி விட்டுட்டாங்களே, பாவம் இந்த 2 பாட்டிங்களோட நிலைமை என்ன ஆகுறதுன்னு சொல்லி இதுங்களை வீட்டுக்குள்ள சேர்க்கணும்னு அம்புட்டு நான் போராடினா, கிளட்டி கிளவிங்க 2 பேரும் உண்மையாக இந்த வேலையை பார்த்துருக்காளுங்க. அதுவும் இல்லாம மருமவ கீழே விழுந்து துடிக்க கிடக்குறா. அதை பார்த்துக்கிட்டு இழிச்சுக்கிட்டு இருக்காளுகளே. இவளுகளுக்கு எம்பிட்டு கொழுப்பு இருக்கும். கால் வலிக்குது, இடுப்பு வேற வலிக்குது, கொஞ்சம் உதவி செய்யுங்கடி. ஐயோ, கையை நீட்டுங்க. அடியே மஞ்சமண்ட குந்தாணி சிரிக்கி, உன்னால கீழே வந்து எந்திரிக்க முடியாது. அப்புறம் எதுக்கடி எங்க கிட்ட எல்லாம் வாயை கொடுக்குற? பெரிய இவ போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நீல கண்ணீர் விட்டா பாத்தியா? அந்த போலீஸ்காரி ஒரு கூமட்ட தலைச்சி என்ன சொன்னாலும் நம்புறா. அவளாம் ஒரு ஆளு. இவளெல்லாம் எப்படிதான் போலீஸ் எடுத்தாங்கன்னு தெரியல. இவளுகள ஏய், இந்த மாதிரி கூமுட்டைங்களாம் போலீஸ் வேலைக்கு எடுத்ததுனால தான் நமக்கு இப்ப சாதகமா போச்சு. இன்னும் கொஞ்சம் அறிவாளியா இருந்திருந்தானா இந்நேரத்துக்கு இவளுகளோட சேர்ந்து நம்மளே உள்ள வச்சு தள்ளி இருப்பாங்க. அதுவும் சரிதான். ஏய், இவ்வளோ கேவலமா நடந்துக்கிறீங்களேடி. இம்புட்டு அழுக்கையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் இத்தனை நாள் நீ நடிச்சுக்கிட்டு இருந்தியா மருமவளேன்னு? ஆமா, மருமவளே, நீ எனக்கு மகளாடி. இன்னொரு மகளா அப்படி எட்டிக்கிட்டு மிதிச்சேன்னு வையி, முட்டை போண்டா மாதிரி உப்பி போய் கிடக்குற. கல்யாணம் பண்ணி இங்க வரும்போது ஈக்கி மார்க்குச்சி மாதிரி வந்தாடி. என் பையன்கிட்ட இருந்து மொத்தத்தையும் சம்பளத்தையும் வாங்கி தின்னு இப்படி கொளுத்து போய் முட்டை போண்டா கணக்குல வந்து நிக்கிறா. இவளை மட்டும் வெட்டி விருந்து வச்சுக்க ஒரு ஊரே சாப்பிட்டு போயிடலாண்டி. ஆமாடி, அப்படியே மிஞ்சி போன எலும்பையும் நாய்க்கு போட்டுருவோண்டி. அப்பதான் அந்த நாய்க்கு நன்றி உள்ளதோ இருக்குங்க. ஐயோ, இது 2 கொலகார கிழவிக போலயே. என்ன பேச்சு பேசுறாளுங்க. ஏய், ஏண்டி கீழே விழுந்து உனக்கு கொழுப்பாடங்கள் அல்ல? ஏயா அப்படியே அடிச்சேன்னு வையே, முட்டை போண்டா வெடிச்சு போயிருவேன். ஏய், அங்க நடி பேச்சு, இங்க பாருங்கடி. மாட்னிங்கடி மவளுகளா? போலீஸ் மேடம், வாங்க மேடம். இந்த குண்டு பண்ணி என் மருமக என்ன கொடுமைப்படுத்துறா தெரியுமா மேடம்? ஆத்தி, இந்த போலீஸ்காரி நம்ம பேசுனதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு வந்தாளா இல்ல இப்பதான் வந்தாளா ஒண்ணும் புரியலையே. ஏண்டி பஞ்சு மிட்டாய் மண்டைங்களா 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னென்ன வேலை காட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாளா போலீஸ் மேடம்? நான் பக்கத்துல இருந்தா போலீஸ் மேடம், இல்லைன்னா என்ன சொன்ன என்னடி சொன்ன? மேடம், கூமுட்டைன்னு சொன்னா மேடம். ஆத்தி போட்டு கொடுத்துட்டாலே. மேடம் நான் சொல்லல கீழே விழுந்து கிடக்குறாளே. அவள தான் வேணும்னு படுத்துக்கிட்டு நானே தள்ளி விட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன் மேடம். அவ தான் சொன்னா போலீஸ்க்கு என்ன கொம்பு இருக்கா? அவ என்ன முட்டி என்ன தூக்கி வீசிடுவாளா? அவ ஒரு கூமுட்டை தலைச்சி அப்படி இப்படினா மேடம். நான் தான் எதுக்குமா அப்படி எல்லாம் சொல்றேன்? போலீஸ் அம்மா ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னா மேடம். அடியே, போலீஸ் வந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் தாண்டி நான் நடிக்கவே ஆரம்பிச்சேன். மாட்டினடி மவளுகளா? ஏங்கடி 2 பேரும் ஊர்ல இல்லாத எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு நான் கூமுட்டை என்ன பண்ணுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு தெரிய போகுது. மேடம், நீங்க என்ன தப்பா எடுத்துக்கிட்டீங்க மேடம். அவ வேணும்னு போட்டு வாங்கிட்டா மேடம். என் வாயில நான் அந்த மாதிரி சொல்லுவேனா மேடம்? இவதான் மேடம் உங்களை பத்தி தப்பா சொன்னா. நான் தான் மேடம் இல்லன்னு சொன்னேன் மேடம். அத்தி நம்மள பத்தி கொட்டு விடுறத. ஏய் என்னடி என்ன சந்தடி சகல போட்டு விடுற? இங்க பாரு சந்தா, நீதான் போலீஸ பத்தி அப்படி இப்படி எல்லாம் சொன்ன. நான் அந்த போலீஸ் அம்மா ரொம்ப நல்லவங்கன்னு தான் சொன்னேன். இங்க பாருடி, உன் மருமக கிட்ட வேணா நீ மாத்தி பேசுற வேலையில வச்சுக்க. என்கிட்ட வச்சுக்க அறுத்து போடுவேன். சொல்லிவிட்டேன், ஒட்ட நறுக்கி போடுவேன் வாளை. ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க. நீ சொன்னத நான் என்ன சொல்றியா? ஏய், 2 கரெக்ட் கிளவிங்க என்னென்ன பேசுனீங்கன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு தாண்டி வந்திருக்கேன். போலீஸ் மேடம், எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களா? நீ சொன்னதையும் கேட்டேன். அந்த அவ சொன்னானே இந்த மாதிரி கூமுட்டைங்களா இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கை ஓட்ட முடியுமா? அதையும் நல்லா கேட்டுட்டு தாண்டி வந்திருக்கேன். ஏன் தம்பி இப்படிதானே பெத்தவளை பார்க்காம முதியோர் இல்லத்துல விட்டுட்டான்ற அந்த வைத்தறிச்சல் கோவத்துல நான் இருந்துட்டு இருந்த போது நீங்க 2 பேரும் கேஸ் கொடுக்கவும் உங்க மருமவளுகளை பத்தி கூட நான் யோசிக்காம அவளுகளை பத்தி விசாரிக்காம கூட உங்க 2 பேர் மேலையும் பாவம்னு இறக்கப்பட்டு உங்க கிட்ட இருந்து கேஸ வாங்கி உங்க 2 பசங்களையும் உள்ள வச்சு கும்மு கும்முன்னு கும்மி லாடம் கட்டினதுக்கு நீங்க 2 பேர் கொடுக்குற கூலி அடி இது.
எரியிற தீயில எண்ணெயை ஊற்றி விடுவோம். மேடம் பாத்தீங்களா, இவங்க 2 பேரும் இப்படிப்பட்டவங்க தான். ஒரு மருமவ கீழே விழுந்து கிடக்குறா, கையை கொடுத்து தூக்குனா காலை கொடுக்க வான்றா, என்னென்ன பேச்சு பேசுறா. எல்லாத்தையும் கேட்டீங்க தானே மேடம்? இப்படிப்பட்ட சித்திரவதை பண்றவங்கள எங்க புருஷங்க கிட்ட சொல்றதுல என்ன மேடம் தப்பு இருக்குது? நீ சொன்னதுலயும் தப்பு இல்ல, உன் புருஷன் இந்த கிழவி வீட்டை விட்டு துரத்துனதுலயும் தப்பு இல்ல. மொத்த தப்பும் என் மேலதான் இருக்கு. இதுங்களுக்கு பாவமுனியம் பார்த்து வீட்டுக்குள்ள விட சொன்னேன்ல, அதனால மொத்த தப்பும் என்னோடையதுதான். இன்னைக்கு இழுத்துட்டு போய் உள்ள வச்சு லாடம் கட்டுனேன்னு வச்சுக்கோங்க. அம்மா போலீஸ் அம்மா, எங்களுக்கு உங்க அம்மா வயசு ஆகுதுமா, ஏதோ அறியா பிள்ளைக்கு தெரியாம பண்ணிட்டோன்னு மன்னிச்சு விட்டுருங்கம்மா. ஆமா, இவ பால் வடிகிற பாப்பா கைய வாயில வச்சா கூட கடிக்க தெரியாது. வா உள்ள வா, 2 பேத்தையும் உரிச்சு உப்பு கண்டம் போடுறேன். உரிச்சு உப்பு கண்டமா மருமகளுக்கு இப்படியே ஏவி விடுறியா? உள்ள வா, உனக்கு நான் என்ன ஏவி விடுறேன்னு பாரு. ஐயோ பாவம் மாமியார் நம்மளை பெத்தவ மாதிரி தானே நம்ம புருஷனையும் பெற்றிருப்பான்னு சொல்லி உனக்கு பாவம் புண்ணியம் பார்த்து வீட்டுக்குள்ளே விட்டு உனக்கு இம்புட்டு சீரையும் செய்முறையும் செஞ்சா நீ எனக்கே இம்புட்டு டிமிக்கி கொடுக்குற. ஒரு நடிப்பு தான், மொத்த ஆட்டமும் க்ளோஸு. 2 கிழவிகளையும் உள்ள வச்சு சாத்துன்னு சாத்துறதுல 2 பேரும் குத்துயிரும் கொலவிருமா தான் வெளியே வர போகிறாளுங்க. வாங்கடி வாங்க, டெய்லி ஆர்டர் பண்ணி திங்கிறீங்களா? நான் சுடுற இட்லி உனக்கு கல்லு குண்டு மாதிரி இருக்கு, அதை முணுங்குனா விக்கிக்கிட்டு செத்து போயிடுவோம் நீ. வா வா, உனக்கு இனி இருக்குது. என்னப்பா இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இங்க யார் இருக்கா? ஏண்டி கத்தி பேசாதடி, சாமியாரு இங்கதான் இருக்காரு. ஏதோ வண்டி சத்தம் கேட்டுச்சு, அடுத்து இன்னைக்கு ஒரு போனி ஆக போதா? என்ன பேசுறாங்கன்னு இங்க இருந்தே விட்டு கேட்போம். அப்பதான் அவங்க சொல்றத வச்சு அவங்களுக்கே நம்ம சொல்லி அப்படியே அவங்க மனசை மாத்தி நம்ம கேட்க வேண்டிய காசை அப்படியே கறந்துட வேண்டித்தான். ஏம்மா நீ சொல்ற நீங்க வந்திருக்கோம், அதுவும் ஆள் நடமாட்டமே இல்ல. இந்த இடத்துல சாமி பார்த்து குறி சொல்றானா அந்த ஆளு சரியா நல்லவனா இருப்பானா இல்ல போலி சாமியாராகிது இருப்பானா? அத்தி வந்தவன் நம்மள போலி சாமியார்னு கண்டுபிடிச்சிருவாளோ? அதெல்லாம் கேட்டண்டி, நல்ல சாமியார் தான். உன் புருஷன் உன்னை படுத்தின கொடுமை எல்லாத்தையுமே ஒண்ணா புட்டு புட்டு வைப்பாராண்டி. அப்படி ஒரு ஜகஜால கில்லாடியாமா அந்த சாமியார். ஆஹா, புருஷனோட கொடுமை. அடுத்து எனக்கு அவன் அடிக்கிற அடி கூட பெருசா தெரியலமா. எனக்கு துரோகம் பண்ணிட்டு அந்த சிறுக்கிய கடையில வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான் பாரு, அதுதாமா வயிற்றுச்சலா கிடக்குது எனக்கு. ஓஹோ, காசு கையில இருக்கவன் தானே நாய் பேய் கூட எல்லாம் சுத்திக்கிட்டு தெரியறான். அவன் கையில 10 ரூபா கிடக்க கூடாதுமா. அவன் தொழில் முடங்கி மறுபடி பிச்சைக்காரன நடுத்தருவுல பிச்சை எடுத்துக்கிட்டு தெரியணும். என் காலில் வந்து விழுகணும், அந்த மாதிரி இருக்கணுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல மொத்த வண்டவாளத்தையும் தண்டவாளத்துல ஏத்திடுவாங்க போலயே. இந்த மாதிரி 4 கஸ்டமர் வந்தாங்கன்னா போதும், நம்ம கஷ்டம் மொத்தமா தீந்துடும். இவங்க சொன்னதை வச்சு 4-5 பிட்ட நம்மளே சேர்த்து போட்டு அப்படியே இன்னைக்கு ஒரு பல்க் அமௌண்ட கறந்துட வேண்டித்தான். சரி சரி, வெளியவே நின்னுகிட்டு இருக்க வேணாம். சாமியார் உள்ள இருப்பாரா இல்ல வெளியே எங்கிட்டும் போயிட்டாருன்னா என்ன பண்றது? வாங்க வாங்க உள்ள போவோம். அடே மாத்தாண்டோம், வந்துட போறாங்கடா. வா வா, போய் உள்ள உட்காந்துக்கிட்டு சாமியார் மாதிரி நடிப்போம். அப்பதான் நம்ம காசை இன்னைக்கு கல்லா கட்ட முடியும். வந்துட்டீங்க, கண்ண முடி நடிப்போம். வாருங்கள் பிள்ளைகளே. என்னம்மா நம்ம வர்றது கூட அவர் கண்ணை திறந்து பார்க்கல, எப்படிமா நம்ம வந்திருக்கோம்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு? ஆமாண்டி, சாமியாரு ரொம்ப பெரிய ஆளாமா. அவரு நம்ம வந்து நிக்கிறது மட்டும் இல்ல, நம்ம மூஞ்ச பார்த்தே ஒவ்வொன்றையும் புட்டு புட்டு வைப்பாராண்டி. இப்படியாப்பட்ட சாமியார் தாமா நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்பாடி அப்பா. ஏன் நின்று கொண்டே இருக்கிறீர்கள்? உட்காருங்க. அம்மா சூப்பர்மா, அந்த சாமியாரு நம்ம நிக்கிறதெல்லாம் கூட சொல்றாருமா. சரி சரி வா வந்து உட்காரு. சாமியே, நாங்க இங்க கோஸ்குறிச்சில இருந்து வரோங்க. மகளோட வாழ்க்கையில ஒரு சிரிக்கி புள்ள வந்து விசம்பம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதனால தானே வந்திருக்கீங்க. பாத்தியாடி சாமியார வந்து உட்கார்ந்த உடனே உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனைன்னு சொல்றாரு. அழாதீங்கம்மா, இத்தனை வருஷம்தான் அவனை கட்டுனதுல இருந்து நிம்மதியில்லாத ஒரு பொழப்ப பொழைச்சுக்கிட்டு இருக்க. ஏன் சன்னிதானத்துக்கு வந்து ஏன் இப்படி அழுவுற? அழாத சாமி. சாமி நீங்க சொல்றது எல்லாம் உண்மைதான் சாமி. கட்டணவனால ஒரு நாள் நிம்மதி இல்லாத ஒரு பொழப்பு பொழைக்கிறேன் சாமி. கல்யாணம் பண்ணி ஒரு பொம்பளை புள்ள இருக்கு சாமி. அப்படி இருந்தும் அந்த ஆளு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா சாமி. ஆபீஸ்க்கு ஒருத்தி வந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா சாமி. சொன்ன உடனேயுமே அப்படியே அருவியா கொட்டுதே. இன்னும் 4 பிட்ட சேர்த்து போட்டோம்னா அவங்களே மொத்தத்தையும் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை இதுன்னு ஒரு பிட்ட போட்டு கறந்துருவோம். கவலைப்படாதம்மா, பெத்தவங்களும் என்ன பண்ணுவாங்க?
நீ நல்லா இருக்கணும்னு தான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்றாங்க. இப்ப கூட பாரு, உன்னோட வாழ்க்கைக்காக தான் ஏன் சன்னிதானத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆமா சாமி, ஆமா சாமி, இவங்க நல்லா இருக்கணும்னு தான் சாமி ஒவ்வொன்றையும் நாங்க பார்த்து பார்த்து பண்றோம். அப்படி இருந்தும் பிள்ளைங்க இப்படி வாழ்க்கை ஆயிப்போச்சு சாமி. நீ கவலையே படாதப்பா. உன் மவளோட வாழ்க்கையில வெளிச்சத்தை ஏத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. அந்த பயலோட காலை முறிக்கணுமா, இல்ல தொழில முடக்கணுமா, இல்ல உன் காலடியில விழ வைக்கணுமா, எதை பண்ணணும்னு சொல்லு, அதை நான் பண்ணிடுறேன். சாமி சாமி, இத்தனை வருஷம் அவன் என்னை படுத்தின பாட்டுக்கு அன்னைக்கே போட்டு அவனை தூக்கி போட்டு மிதிச்சு அவன் கையை காலில் முறிச்சு விட்டேன். அத்தி, கையை களம் முறிச்சாளா? நம்ம போலிச்சாமியார்னு தெரிஞ்சா நம்மளே முறிச்சு போடுவாங்களே. எதையோ ஒரு சில்லி ஒரு பிட்ட போடுவோம். மகளே, கோவப்படாதம்மா. கோவத்தால எதையுமே நம்ம வாங்க முடியாது. அமைதியா இரு, சாந்தமா இருந்துதான் அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும். அவெல்லாம் வரமாட்டா சாமி. அவெல்லாம் வர்ற மூஞ்சியா அவளோட வச்சுட்டு கொலைச்சுக்கிட்டு தெரியறான். வண்டியில போறாங்க வராங்க. நான் கட்டின பொண்டாட்டி என்ன வண்டியில உட்கார வச்சு கூட்டிட்டு போனா அவனுக்கு கௌரவம் குறைஞ்சிருமாமா. அந்த சிறுக்கை மட்டும் வண்டியை பின்னாடியில உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே கண்ணாடியை போட்டுக்கிட்டு மினுக்கிட்டு தெரியறாங்க. எங்க அப்பா பாத்துட்டு வந்து சொன்னோனையும் எனக்கு பத்திக்கிட்டு எரியுது சாமி. என் வயிறு எரியற மாதிரி அவன் தொழில் மொத்தமா எரிஞ்சு போகணும். நடு தெருவுல போய் பிச்சை எடுக்கணும். என் காலடியில வந்து அவன் விழுகணும். மறுபடியும் பழையபடியே வேலை வெட்டி இல்லாம என்னையே சுத்தி சுத்தி அவன் வரணும். அந்த மாதிரி பண்ணுங்க சாமி. ஆத்தாடி ஆத்தா, கட்டின புருஷன் நடுத்தருவுல போகணும்னு என்ன கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கா. சரிம்மா, உன் வீட்டுக்காரர் என்ன தொழில் பண்றாரு? ஃபைனான்ஸ் வச்சிருக்கேன். அந்த காசு கூட எங்க அப்பா நிலத்தை வித்து கொடுத்தாரு. இன்னைக்கு எங்களையே மதிக்காம அந்த திமிரு திமிரிட்டு இருக்கான். கையில 10 காசு இருக்கவங்க அந்த வேலையை பார்க்கறேன். மொத்த காசு திவாலா போகணும். எவனாவது ஒருத்தன் வந்து தூக்கிக்கிட்டு ஓடிரணும். மறுபடியும் அவன் பிச்சைக்காரனா ஆகணும். அந்த மாதிரி பண்ணுங்க சாமி. அடடடடடா, அப்படியா? பல்கான அமௌண்ட் பார்ட்டி தான் போல இருக்கு. கவலையே படாத மகளே, உன் ஆசையெல்லாம் நிறைவேற்ற வேண்டியதுதான் இந்த அப்பனோட வேண்டுகோளா இருக்கு. அவனோட முடி போட்டா அப்புறம் அவன் எங்க போவான் எங்க வருவான் அது மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு வா. நீ சொன்ன பத்தியா கடை, அது எங்க இருக்கு, கல்லா பெட்டி எங்க இருக்கு, மொத்தத்தையும் போட்டா எடுத்துக்கிட்டு நீ வா. வந்ததுக்கு அப்புறம் உனக்கு நான் கொடுப்பேன் ஒரு பவுடரு. அதை மட்டும் உன் புருஷனோட சாப்பாட்டுல கலந்து கொடு, சரியா? அதுக்கப்புறம் நீ எந்த இது ஆசைப்பட்டியோ அது எல்லாம் உனக்கு நடக்கும். சரிங்க சாமி. முதலே தெரிஞ்சிருந்தா இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருப்பேன். ஆனா என்ன பண்ணி தொலைகிறது, எனக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாம போச்சு. அதனால எடுத்துட்டு வரல. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நீங்க உங்களை மாதிரி ஒரு நல்ல சாமி என் வாழ்க்கையில பார்த்ததே எனக்கு பெரிய புண்ணியம், பெரிய பாக்கியம். அவனோட எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன் சாமி. மொத்தமா எடுத்துட்டு வந்து இங்க போடுறேன் சாமி. அப்புறம் காசு கடையில வைப்பீங்களாமா இல்ல வீட்டுல வைப்பீங்களா? அவன் வீட்டுல வச்சா நான் எடுத்துக்கிட்டு போய் செலவு பண்ணிடுவானாமா. அதனால கடையிலே கல்லாப்பெட்டி ஒண்ணு வச்சிருக்கான் சாமி. அதுக்குள்ளேயே வச்சு பூட்டிக்கிட்டு இருக்கான். நான் வீட்டுல இருக்கிறவன் எடுத்துட்டு போய் செலவு பண்ணுவேன். அந்த சிறுக்கி நான் எடுத்துட்டு போக மாட்டாளோ. அவன் உண்டல நாக்கணும் சாமி. சரிம்மா, அதையும் சேர்த்து போட்டோ எடுத்துட்டு வாங்க. சரிங்க சாமி. சரி, இப்ப போயிட்டு வாங்க. என்னங்க, எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி எதுவும் கொடுக்கல? இல்ல இல்ல இல்ல, நான் சொன்னதெல்லாம் முதல்ல போய் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்தோனையுமே நான் கொடுக்கறத கொடுங்க. உங்க புள்ள ஆசைப்பட்ட மாதிரியே அந்த பையன் இந்த புள்ள காலடியே சுத்தி சுத்தி வருமா. சரிங்க சாமி. சரிங்க சாமி. நாளைக்கு இதே நேரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வரேன் சாமி. வாங்கம்மா, போயிட்டு வாங்க. சாமி, புள்ள வாழ்க்கைக்காக தான் வந்தோம். நீங்க தான் நல்லது பண்ணி கொடுக்கணும். கவலையே படாதீங்கம்மா, என்ன தேடி வந்துட்டீங்கல்ல. இனிமே பாருங்க, அந்த பொண்ணு ஆசைப்பட்டபடியே அந்த பையனும் நடுத்தருவுல நிப்பான், எல்லாரும் நடுத்தருவுல நிப்போம். கவலைப்படாம போயிட்டு வாங்க. நமக்குனே வந்து சிக்கிறாங்கப்பா. எப்படியோ அவன் மட்டும் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டானா, உடனே நைட்டோட நைட்டா மொத்த காசு ஆட்டைய போட்டுட்டு ஊரை விட்டு ஓடிட வேண்டிதான். அப்புறம் அந்த புள்ள ஆசைப்பட்ட மாதிரி அவனும் நடுத்தருவுல நிப்பான், இந்த புள்ள காலையும் சுத்தி சுத்தி வருவான். நம்மளும் காசை கல்லா கட்டிக்கிட்டு ஹாப்பியா போக வேண்டிதான். சரி, இந்த சாப்பிடு. ஏன் மாமோய், உங்க அம்மாவுக்கு இப்படிதான் வாங்கி கொடுத்தீங்களோ? இப்ப எதுக்கு அந்த பேச்சு? உனக்கு வாங்கிட்டு வந்தல, இத சாப்பிடு. ஏன் மாமோய், அன்னைக்கெல்லாம் நம்மள சாப்பிட கூட விடாம வீட்டை விட்டு துரத்துனாங்க. பழசெல்லாம் எப்படிதான் நீங்க இவ்வளவு சீக்கிரமா மறக்கறீங்கன்னு தெரியல போங்க. என்ன பெத்தவ, அவளுக்கு பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, சரியா? அன்னைக்கு உங்க அம்மாவும் தான் நம்மள அன்னைக்கு வீட்டை விட்டு துரத்துனாங்க. அதெல்லாம் போய் நம்ம பெருசா எடுத்துக்கிட்டோமா? இல்ல அன்னைக்கு போய் நம்ம கல்யாண மாலையோட போய் நின்னோம். உங்க வீட்டுல என்ன ஆர்த்தி எடுத்தா வீட்டுக்குள்ள விழுத்தாங்க? ஒண்ணும் கிடையாது, கழுவி ஊத்தி எல்லாம் அடிச்சு துரத்துனாங்க. நம்ம அதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாதுமா. நீ சாப்பிடு. என் வீட்டுல உள்ளவங்களாவது இம்புட்டு பவுனு போட்டு எல்லாமே பண்ணாங்க. உங்க வீட்டுல என்ன பண்ணாங்க? அடியே, இவ்வளவு பெரிய பையனை பெத்து உன் கையில ஒப்படைச்சிருக்கே, இதுவே மிகப்பெரிய விஷயம் டி.
50 கிலோ தங்கத்தை உனக்காக கொடுத்துருக்குது. இது இவ்வளவு பெரிய விஷயம். 50 கிலோ தாங்க மாமா. வாங்க மாமோய். அடிப்பட்டு சாப்பிடு சாப்பிடு. இன்னும் ஒரு வாரம் தான். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் அங்க போயிடும். அதுக்கப்புறம் இங்க வரும். பாத்துக்கு விடு. நாய்க்கு ஒரு ரூபா சோறு போட்டா கூட நன்றியோட இருக்கும். உங்க வீட்ல அப்படி இருக்க மாட்டாங்க. சாப்பிடுமா சாப்பிடு. இப்பா எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. நான் கூட இந்த சாமியார்னு சொல்றீங்களே, நல்லவனா கெட்டவனா உண்மையை சொல்லுவானோன்னு நினைச்சேன். பரவாயில்லப்பா, ஒவ்வொன்றையும் அப்படியே புட்டு 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 வைக்கிறாருப்பா. நான் சொன்னேல, இப்படி தாண்டி கயிறு வாங்கி கட்டினாங்க. அந்த பையன் இப்ப பொண்டாட்டி விட்டு நவர மாட்டேங்கிறானாமா. அதே மாதிரிமா அவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்து அந்த ஆளை நடுத்தரவுல நிறுத்தல. என் பேரு காஞ்சனா கிடையாது. சரி சரி, இதெல்லாம் மாப்பிளைக்கு தெரியக்கூடாது. இப்போ போய் போட்டோலாம் எடுக்கணும்னு சொல்றாங்களே, எப்படி எடுப்ப? போட்டோகிராஃபர் கூட்டிட்டு போகணுமா? அட நீ வேறமா, எதுக்கு போட்டோகிராஃபர்? போன் இருக்குல்ல, அந்த போன்ல போட்டோ எடுத்தா போகுது. அதை காட்டினாலே எல்லாம் செய்ய போறாங்க. எப்படியோ ஒண்ணுடி, சாமியார் சொன்ன மாதிரியே செஞ்சிரு. அப்பதான் புருஷன் வாங்கிட்டு வான் பேச்ச கேட்டுக்கிட்டு இருப்பேன். இல்லன்னு வச்சுக்க, உனக்கு டாட்டா கட்டிட்டு அப்படியே போயிருவான். சரிமா, இனிமேலாம் அந்த ஆளை சும்மா விட மாட்டேன். சாமியார் சொன்ன மாதிரி செஞ்சு அவனை நடுத்தெருவில் இழுக்கல, என் பேர் காஞ்சனா கிடையாது. வெக்க வயிறு உனக்கு எப்படி பத்திக்கிட்டு எரியுதோ அதே மாதிரி கட்டினவன் எனக்கு வயிறு கொழுந்துகிட்டு எரியுது. இவன் கிட்ட காசு இருக்க வந்தானே இவன் கூட ஒட்டிக்கிட்டு திரியிற. அவ காசு இல்லாம நடுத்தெருவில் நின்று எங்க போவ? அவ இருக்கு அந்த ஆளுக்கு மொத்தமா இருக்கு. சார் அக்கவுண்ட்ஸ் மொத்தமா பார்த்துட்டேன் சார். ஏமா இப்ப நோட்ல எழுதுனது பத்தாதுமா, நாளைக்கு வந்து சிஸ்டம்லயே ஏத்திடாத. ஓகே சார், அதையும் பண்ணிடுறேன். சரி, இப்ப டைம் ஆயிடுச்சுல, வீட்டுக்கு கிளம்புவோம். நாளைக்கு வந்து மத்தத பாத்துக்கலாம். ஓகே சார். அப்புறம் இப்போ வந்து நம்ம ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம்ல சார், அதுக்கு இப்போ என்ன சொல்கிறீங்க? நான் ஆட் சேனலில் கேட்டேன், லோக்கல் சேனலில். அவங்க ஆட் கொடுங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. ஓ அப்படியா? அப்ப அதுக்கு எவ்வளவு செலவாகுமாமா? நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க சார். நாளைக்கு வந்துட்டு ஃபுல்லாக எல்லாமே ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு உங்களை வந்து பேச சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ரைமிங்காக சில வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் சொன்னீங்கனாலே போதும். அந்த மாதிரி ஆட் கொடுத்துக்கலாம். எப்படி இந்த ஏதோ ஒரு படத்தை கூட சொக்க தங்கம் சொல்லரி, சொக்க வைக்கும் சொல்லரி, அந்த மாதிரியா? ஏன் சார் நீங்க வேற? ஏமா சிரிக்கிற? இல்ல அந்த மாதிரி எதுவும் சொல்லுவாங்களான்னு கேட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சார். நாளைக்கு வரும்போது இந்த வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டு வராதீங்க. நாளைக்கெல்லாம் பேண்ட்டு ஷர்ட்டு அப்புறம் இந்த கோட் எதுவும் இருந்துச்சுன்னா கூட அதை போட்டு வாங்க. கோட்டா? ஐயோ, அதெல்லாம் நம்ம கிட்ட இல்லையேமா. சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கூட அவங்க கிட்ட கேளுங்க. ஆமா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவன் எல்லாம் ஆடு மேய்க்கிறவனும் மாடு மேய்க்கிறவனும். அவன் என்கிட்ட போய் கோட்டு சூட் எல்லாம் போடுவான். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். என்னை ஹாஸ்டலில் விடுறீங்களே, அதுக்கு பக்கத்தில் தான் கோட் ஷோரூம் இருக்கு. அங்கேயே நீங்கள் கோட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏமா எனக்கு அதெல்லாம் எடுக்க தெரியாதேம்மா. நீ வேணா வரியா? சார் ஏற்கனவே என்னை பார்த்தா உங்களுக்கு பிடிக்காது. அது இல்லாமல் நான் உங்கள் கூட வரதை பார்த்து உங்கள் ஒய்ஃபை அங்கேயே வச்சு பிரச்சனை பண்ணால் என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுமா. நீ வா. அவ வீட்டுல இருந்துகிட்டு எதுக்கு அங்க இருந்து உன் ஹாஸ்டல் பக்கத்துல வரப்போறா? அதெல்லாம் அவ வரமாட்டா. நம்ம போய் ஈவினிங் எடுத்துடலாம். ஓகே சார்.